வணக்கம் அன்பு நேயர்களே. 30 ஆண்டுகள் ஒரு திரைப்படம் வெளியாகி முடிஞ்சிருச்சு. அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஒரு திரைப்படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமா உலகில் எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் படங்களோட வரிசையில் ஒரு டாப் 10ல் இடம் பிடிச்சிருக்க ஒரு திரைப்படம் தான் பாஷா. இந்த பாஷா திரைப்படம் படம் வெளியீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, படம் வெளியானதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஆடியன்ஸ், இன்றைக்கி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தது, பாஷா ரிலீஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த டைமில் ரஜினிகாந்த் என்ன பெரிய ஆளா, ரஜினிகாந்துக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா, ரஜினிகாந்துக்கு அவ்வளோ மக்கள் சக்தி இருக்கா, ரஜினிகாந்தை மக்கள் பின்பற்றுறாங்களா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ரகசியமாக ஒரு சர்வே எடுக்க சொன்னாங்க. அந்த டைமில் உண்மையிலேயே சர்வே எடுக்கும்போது எல்லாம் மிரண்டு போனாங்க. என்ன இல்லைங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் சாதாரணமான, ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அத்தனை கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, நிச்சயமாக அவர் ஒரு பெரிய சக்தியாக திகழ்வார் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி அந்த சர்வே எடுக்க சொன்னவங்களுடைய காதுக்கு போகும்போது என்னாச்சுன்னா, எப்படியாச்சும் இந்த பாஷா திரைப்படத்தை தடுத்து நிறுத்தணும், இந்த பாஷா திரைப்படம் வெளியாகவே கூடாது அப்படின்ற மாதிரி பல சதித்திட்டங்கள் அப்போ நடந்ததாக ஒரு செய்தி இருக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்கள், அன்றைக்கி சினிமா உலகத்தை ரசித்தவங்க, அன்றைக்கி அரசியல் ரீதியாக என்னென்ன நடந்தது தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்வே அப்போ எடுக்கப்பட்டது. அதனால் பாஷா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி பல முட்டுக்கட்டைகள்லாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் நடந்தது. அது உண்மை தான். அதெல்லாம் தாண்டி அந்த படம் வெளியாடுச்சு. அந்த படம் வெளியான பிறகு இந்த படம் எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த பாஷா படத்தில் என்னங்க நன்மை கிடச்சிது அப்படி மக்களுக்கு? என்னங்க, அது ஒரு சாதாரண படம் தானேங்க, அந்த படம் ரிலீஸ் ஆனால் என்ன, ரிலீஸ் ஆகலாம், அது ஓடணுன்னா ஓடலானுங்க, இதனால் நாட்டு மக்களுக்கு என்னங்க யூஸு அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. ஒன்று அந்த கமெண்ட் போடுறவனுங்க ஆமாம் இதான் இப்போ நாட்டுக்கு முக்கியமான செய்தின்னு கமெண்ட் போடுறானுங்கள, அந்த அறிவுஜீவிகளுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் சென்னை சிட்டியை விட்டுருங்க, சென்னை சிட்டியை தவிர்த்து எல்லா ஊர்கள்லையுமே இந்த ஆட்டோக்கள் ஓடும். உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் அந்த 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஆட்டோ பிடிச்சி போனாலே பயப்படுவாங்க. ஐயோ ஆட்டோக்காரனா ஒரு பயம் இருக்கும், நைட்டில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயப்படுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்றைக்கி பல ஆப்புகள் இருந்தால் கூட நைட் டைமில் போகும்போதே ஃபோன் பேசிகிட்டே போகிறீங்க, இல்லைனா நான் அதை இங்கே வந்துட்டேன் இந்த அங்கே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ ஃபெசிலிட்டி கிடச்சிச்சு. அந்த காலத்தில் ரோட்டில் லைட் கூட ஒழுங்காக இருக்காது, ஏன் ரோடே ஒழுங்காக இருக்காது. அந்த மாதிரி டைம்லாம் ஒரு நைட் டைமில் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகும்போது எப்படி யோசிச்சு போவோம், ஒரு பயந்து போவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு அந்த காலத்தில் ஆட்டோவில் பயணம் பண்ணல சொல்கிற விஷயங்கள் தெரியும். ஆனால் இந்த படம் வந்ததுக்கு பிறகு உண்மையிலே சொல்லப்போனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே நம்பிக்கை வந்ததே இந்த படத்துக்கு அப்புறம் தான். உண்மையை சொல்லப்போனால் இது நான் சொல்லலைங்க, இதை பெருமைப்படுத்துக்காக சொல்லலை. இன்றும் போயிட்டு பல ஆட்டோ ஸ்டாண்டில் போய்ட்டு கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. பழைய இப்போ ஒரு 50 வயசு தாண்டின ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லாம் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஆமாம் சார், அந்த டைமில் 7 மணி மேலே ஆட்டோவே ஓட்ட மாட்டாங்க சார். இந்த பாஷா படம் வந்ததுக்கப்புறம் எப்போ நாங்கள்லாம் தூக்கிற ஆட்டோவில் ரஜினி ஃபோட்டோவை மாட்டினோமோ அதுக்கப்புறம் தைரியமாக வந்தாங்க சார் சொல்லுவாங்களே இல்லையா கேளுங்க சார். நான் இப்போ அடித்து சொல்கிறேன் சார், நீங்கள் போய்ட்டு ஆட்டோ ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டையும் கேட்டு பாருங்கள் சார், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பாஷா படம் வந்ததுக்கு பிறகு தான் சார் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கையே வந்தது. எந்த டைம் வந்தாலும் ஏறி வந்தாங்க. அப்போல்லாம் 7 மணிக்கு மேலே போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன் நான் சாதாரணமாக நடந்து போகிறதுக்கே ஒரு ரோட்டில் பயப்படுவாங்க. இருட்டாக இருக்கிற யாராச்சும் கூட 4 பேர் வராங்களா பார்ப்போம், மொத்தமாக கும்பலாக சேர்ந்து நடந்து போவோம் அப்படின்ற மாதிரிலாம் நடந்து போன காலம் அது. நானே நடந்து போயிருக்கேன் நைட் டைம்லலாம். அப்போல்லாம் யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் மக்கள் மீது. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த அறிவுஜீவிகள், இதனால் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாடா, இது ஒரு முக்கியமான விஷயமாடா, இதான் நாட்டு மக்கள் செய்தி எனக்குல்ல, ஒரு படத்தால் என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த படத்தால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரஜினி ஃபோட்டோ தான் அந்த ஆட்டோவில் பல ஆட்டோக்களை ஒட்டியிருப்பாங்க. இப்பவும் இருக்குது, அது வேறு விஷயம். ரஜினி ஃபோட்டோ இருந்தாலே அன்றைக்கி வந்த மக்கள் நம்பி ஏறுவாங்க. இதை நான் இதை பெருமைப்படுத்துறதுக்காக பீத்து கொடுறதுக்காக சொல்லலை. நிஜமாக நீங்கள் போய்ட்டு ஆட்டோ எத்தனை ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, இப்போவும் ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது.
போயிட்டு கேட்டு பாருங்கள், அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஆமாம் சார், உண்மை தான் சார், அப்போல்லாம் வந்து நம்பி ஏற மாட்டாங்க நைட் டைமில், ஆனால் இப்போல்லாம் வந்து நம்பி வர்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்துக்கு பிறகு தான் சார் ஆட்டோ ஓட்டுநர்களே நம்பினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இல்லைன்னு மட்டும் கேட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்த திரைப்படம் சார் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வெளியாகும்போது நம்ம சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் வந்து பலவிதமான செலிப்ரேஷன் நடக்கும். ரஜினி படங்கள்லாம் வந்து வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது இன்றும் வந்து ஆல்பர்ட் திரையரங்கு ரஜினி படத்துக்கு அடிச்சிக்க முடியவே முடியாது, அந்த தேட்டரை அடிச்சிக்கவும் முடியாது. ஏன்னா ரஜினிக்கே வந்து ஃபேமஸான தேட்டர்னா ஆல்பர்ட். கண்ணை மூடி தமிழ்நாட்டில் எந்த மூலை மூடுகளை கேட்டால் கூட சொல்லியா, உலகத்தில் எந்த மூலை மூடுகளை போய்ட்டு ரஜினி கிட்ட கேட்டால் உங்களுக்கு இப்போ செலிப்ரேஷன் பிடிச்ச தேட்டர்னு கேட்டால் ஆல்பர்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ படங்கள் அவ்வளோ செலிப்ரேஷன்லாம் அந்த தேட்டரில் நடந்திருக்கு. இந்த படத்துக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஒரு உண்மையான ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டு கட் அவுட்டில் வச்சுட்டாங்க. ரஜினி ஃபோட்டோ அப்படி இருக்கும், காக்கி சட்டை போட்டு காக்கி பேட்டை போட்டு பாஷா அப்படின்ற மாதிரி கை காட்டுவார். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ, ஒரிஜினல் ஆட்டோ நின்றுட்டுருக்கும். படம் அந்த தேட்டரில் எத்தனை நாள் ஓடிச்சோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த ஆட்டோ அதே இடத்துல தான் இருந்தது. ஒரிஜினல் ஆட்டோ சார். ஏன் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வரைஞ்சி கூட அந்த கட் அவுட்டில் வரைஞ்சே வந்து பேனர் அடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க உண்மையான ஆட்டோ வச்சாங்க, ஏன்னா ரியலாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்றது. இது வேறு இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து இந்த படத்துக்காக அந்த பேனரில் போடுறதுக்காக ஒரு சிறப்பு மாலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக புக் பண்ணி அந்த மாலையை மட்டுமே அங்கேருந்து ஒரு ரசிகர்கள் வந்து கொண்டு வந்து இந்த தேட்டரில் போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்துடைய வரவேற்பு அவ்வளோ இருந்தது. சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்கள், இந்த படத்தோடைய ஃபஸ்ட் லுக் வந்து அப்போல்லாம் பேப்பரில் தான் வரும். இப்போ தான் நம்ம 1008 டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து பேப்பரில் தான் தெரியும் இந்த படத்தோடைய ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது. அந்த பேப்பரில் எப்படி தெரியுமா வந்துச்சு, காக்கி சட்டை, காக்கி ஃபேண்ட்டு, நெத்தியில் விபூதி, கீழே டைட்டில் பாஷா. எல்லாம் மிரண்டு போனாங்க, என்னையா அது டைட்டில் பாஷான்னு வச்சுருக்காரு, ஆனால் நெத்தியில் விபூதி வச்சுருக்காரு, வித்தியாசமாக இருக்குது இது அப்படின்ற மாதிரி வந்து அன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கே வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும். நீங்களாம் நம்ம ஒரு ஃபஸ்ட் லுக்கை பார்த்துட்டு ஈஸியாக கடந்து போயிடுறோமே, அந்த ஃபஸ்ட் லுக்கே பாஷா டைட்டில், ஆனால் நெத்தியில் விபூதி வச்சுருக்காரு, எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி வந்து அன்றைக்கெலாம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்து மிரண்டு போனாங்க, என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் 50ஆம் நாள், 100ஆவது நாள், 150ஆவது நாள், 200ஆவது நாள், 250, 300, எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இந்த படம் வந்து ஓடிச்சு. அதே மாதிரி வந்து இன்று வரை பாஷாவோடைய ஆடியன்ஸை அதுக்கப்புறம் வந்த எந்த படங்களும் டச் பண்ணல. பாஷா பார்த்த ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் பாஷா வந்த பிறகு, பாஷாவுக்கு வந்த எந்த, அதாவது அந்த படத்துக்கு பிறகு வந்த எந்த திரைப்படங்களும் பாஷாவை பார்த்த ஆடியன்ஸோட இடத்த அது கிட்ட கூட போய் நெருங்கலை இன்னும் யாருமே. அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இது வந்து குழந்தைங்களுக்கு உண்டான படமும் கிடையாது, ஃபேமிலிக்கு உண்டான படமும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் பாட்டு வைக்கல, குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் காட்சி அமைப்புகளை வைக்கல, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக்கை போடல. ஏன்னா குழந்தைகள் மட்டும் தனியாக வந்து படம் பார்க்காது, குடும்பத்தோடு வந்து பார்க்கணுன்னாவே குழந்தைகளை கவர் பண்ணணும். இன்றைக்கி பல நடிகர்கள் குழந்தைகளை கவர் பண்ணி இது ஃபேமிலி படம்னு சொல்லிக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸுன்ட்டு, அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. ஆனால் அந்த படத்தில் குழந்தைகளுக்கு உண்டான பாடல்களோ, குழந்தைகளுக்கு உண்டான காட்சி அமைப்புகளோ, இல்லை இப்போ குடும்ப பெண்களுக்கு உண்டான காட்சி அமைப்புகளோ எதுவுமே இருக்காது. நீங்கள் பாருங்கள், அது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம், நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கேங்ஸ்டர் படம். ஆனால் அந்த திரைப்படம் அத்தனை நாள் ஒரு திரையரங்கில் ஓடுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் பல கேங்ஸ்டர் படங்களுக்கு காட்ஃபாதரே இந்த பாஷா தான். ஏன்னா பாஷா திரைப்படம் வந்த பிறகு எத்தனை நடிகர்கள் வந்து பாம்பேயில் போயிட்டு நம்மள ஒரு டானம் ஆகிட்டு பெரிய வந்து ஒரு படம் பண்ணுன்ட்டு எத்தனை பேர் படம் பண்ணாங்க. அந்த படம்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், எந்த படமும் உருப்படலதுக்கப்புறம் அந்த சாயலில் வந்து எந்த படமும் ஓடல. பாஷா மாதிரியே இருக்குடா, பாஷா மாதிரியே இருக்குடான்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் எந்த படமும் ஓடலை. அது பல நடிகர்கள் வந்து பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய கேங்ஸ்டர் படத்துக்கே காட்ஃபாதர் யாருன்னு இந்த பாஷா சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் சிறப்பு மிக்க ஒரு படமாக இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் ரீமேக் படம் கிடையாதுங்க. முக்கியமான விஷயமே அதுதான், சொந்தமாக கதை எழுதி பண்ண திரைப்படம் தான் இந்த பாஷா திரைப்படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து வேறு லெவலில் மிக பிரம்மாண்டமாக ஓடினுக்குது. சரி ஓகே, நம்மலாம் வந்து அப்போ நம்ம 8th or 9th படிச்சுட்டு இருந்த படம் வரும்போது, ஆமாம் 8th or 9th படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குது எனக்கு. நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு வந்து ஊர் பேரை சொல்லிடுறேன், காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம், எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லோரும் டிசைட் பண்ணோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, வாங்க எல்லோரும் சினிமாவுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சினிமாவுக்கு போயிட்டோம் அந்த ஊரில். அப்போ என்ன பண்ண பார்க்கும்போது பாஷா போகலாம் வாங்க அப்படின்னு யோசித்தோம். சரி ஓகேன்ட்டு பாஷா படத்துக்கு போய்ட்டோம்.
பாஷா படம் அப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 5 பேர் 15 பேர் நாங்கள் போகிறோம். அப்போவும் அன்றைக்கும் சம கூட்டம் அந்த தேட்டரில். சரின்ட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள டிக்கெட்டை கிழிப்பாங்க தெரியுங்களா, அந்த இடத்துல நின்று என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் பையிலேருந்து ஒரு தட்டு எடுத்து கொடுக்குறாரு, ஒரு சில்வர் தட்டு எடுத்து கொடுக்குறாரு, ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு சில்வர் தட்டு. எதுக்கு ஒரு சில்வர் தட்டுலாம் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு, என்னங்க எதுனா விஷயங்க அப்படின்னு கேட்டேன். சார் இன்றைக்கி பாஷா திரைப்படம் இந்த தேட்டரில் 100ஆவது நாள் சார், அதனால் ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு சில்வர் தட்டு நாங்கள் ஃப்ரீயாக தரோம் சார், ரசீது பண்ணுறோம் சார் அப்படின்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், டிக்கெட்டே ஒரு 4 ரூபா தான் இருக்கும், தட்டு ஒரு 7 ரூபா 8 ரூபா இருக்கும் பொழுது தட்டு தராங்களே அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை கொண்டாடிருக்காங்கன்னு பாருங்கள் மக்கள். அந்த ஊரில் இருக்க ஒரு ரசிகர் மன்ற தலைவர்கள் வந்து அந்த ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு சில்வர் தட்டு, நாங்கள் பார்த்த ஷோக்கு சில்வர் தட்டு. சரி நாங்கள் காட்சி முடிச்சுட்டு வெளில வரும்போது சரி அடுத்து பார்க்கலாம், தட்டுலாம் கிடையாது யோசிச்சோம். அடுத்த படத்துக்கு ஷோக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சா, அடுத்த ஷோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் டம்ளர் கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட்டு கூட உள்ளே கிழிச்சு அனுப்பும்போது சில்வர் டம்ளர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்திருக்கும். இது எல்லாமே என்னென்ன, பாஷா திரைப்படம் ஓடிச்சு, பாஷா திரைப்படம் மக்களுக்கு பிடிக்கும், பாஷா திரைப்படம் ரசிகர்கள் கொண்டாடுற படம், அதெல்லாம் அது ஒருத்த விஷயம். நம்ம அதை பற்றியே நம்ம சொல்லவே வரல, ஏன்னா அது எவர் கிரீன் பிளாக் பஸ்டரு. பட் அந்த படத்தால் என்ன நன்மை நடந்தது, அந்த படத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல முற்படுறேன். உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ் சினிமா உலகத்தில் எவர் கிரீன் தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை தமிழ் சினிமா வந்து இன்னொரு 100-200 ஆண்டுகள் கழித்து கூட பார்த்திங்கன்னா ஒரு டாப் 10 படங்கள் தமிழ் சினிமா உலகத்திலேயே ஒரு டாப் 10 லிஸ்ட்டு படங்கள் எடுத்து கேட்டோம்னு வச்சிங்களேன், நிச்சயமாக அதில் பாஷாவுக்கு ஒரு இடம் உண்டு. அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4, 5 என்ன ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் டாப் 10 லிஸ்ட் தமிழ் சினிமா உலகம் இருக்கும் வரை டாப் 10 சிறந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவ்யூ வைஸ் எந்த வயசு வேணாலும் போட்டேன்னா டாப் 10 படங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா நிச்சயமாக பாஷா திரைப்படம் ஒரு இடத்துல இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இது வந்து இந்த ரசிகர்களுக்கு பிடிக்காது, இந்த ரசிகர்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன். எந்த ரசிகர்களுக்கு வந்து அகென்ஸ்டாக இருந்தால் கூட, ரஜினிக்கே அகென்ஸ்டாக இருந்தால் கூட நிச்சயமாக அந்த திரைப்படத்தை அந்த லிஸ்ட்டில் வைப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் இல்லை, என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மாசு மவுசு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் எத்தனை தலைமுறைகள் தாண்டினா கூட அந்த திரைப்படம் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு திரைப்படம் இந்த பாஷா. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.